श्रीगुरुभ्यो नमः। भगवद्गीதை முதல் அஞ்சாவது ஸ்லோகம். धृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. துரியோதனன் துரோணரிடத்தில் பேசிட்டு வந்துட்டுருக்கான். எழுத்த கட்சியில் யார் யார் இருக்கா, அவள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னு அவனுக்கு தோன்றத அதில் நேத்திக்கு 4வது ஸ்லோகத்தில் துருபதஸ்ய மகாரதா வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு சொல்கிறான் ஒவ்வொருத்தரையா. திருஷ்டகேது இருக்கிறான். எழுத்த கட்சியில் திருஷ்டகேது. திருஷ்டகேதுங்கிறது யாருன்னா சிசுபாலனுடைய பையன். ராஜசூய யாகத்தில் சிசுபால தந்தவக்தரர்களை வதம் பண்ணினா, அதாவது இரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அவளுடைய அடுத்த பிறப்பு ராவணன் கும்பகர்ணன், அடுத்த பிறப்பு கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது தான் சிசுபால தந்தவக்தரர்கள். அதில் சிசுபாலன் அப்படிங்கிறது ஹிரண்யகசிபுவா வந்த அடுத்தது ராவணனாக வந்த ஜெயனுடைய ஒரு பிறப்பு. அந்த சிசுபாலனை வதம் பண்ணார் பகவான். பகவான் வதம் பண்ணதுக்கப்புறமா அவன் குடும்பம் பகவானுக்கு லாயலாக பகவானை ஆசிரியிச்சுது. பொதுவாக துஷ்டர்கள்லாம் அப்பாவை கொன்னா பகவானை எதிர்ப்பா. ஆனால் இவன் விபீஷணர் மாதிரி தர்மத்தை புரிஞ்சுண்டு இந்த திருஷ்டகேது பகவானுக்கு லாயல் ஆயிட்டான். அதாவது பகவானுக்கு விஸ்வாசம் ஆயிட்டான். அதனால் பாண்டவ சேனையில் யுத்தம் பண்ண வந்திருக்கான். திருஷ்டகேது தன்னுடைய சேனையோடு வந்திருக்கான். ஸோ திருஷ்டகேத்துன்னு சொன்னால் சிசுபாலனுடைய பையன். அடுத்தது திருஷ்டகேதுச்சேகிதானஹா. இந்த சேக்கிதானன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் அவருடைய பையன். யார்? திருஷ்டகேத்துவனுடைய பையன். திருஷ்டகேத்துக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் பிறந்தவன் சேக்கிதானன். ஸோ சிசுபாலனுடைய பையன் திருஷ்டகேது. திருஷ்டகேது தன்னுடைய பையனான சேக்கிதானனையும் கூட்டின்னு வந்திருக்கான். இவன் அந்தக தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தான்.